ஃபாடி வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 4.2 ஆம்பிளிஃபையர் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். அதே மாதிரி பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆம்ப் பார்த்தீங்கன்னா தருமபுரியை சேர்ந்த நம்ம சப்ஸ்கிரைபருக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்சுருக்கோம். அவர் ஒரு 12 வோல்ட் டிப்பர் வண்டிக்காக இந்த ஆம்ப் வந்து கேட்டிருக்கிறா. அப்படி அவர்கிட்ட நம்ம என்னென்னலாம் எப்படிலாம் வேணும் நம்ம கேட்கும்போது அவர் எந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஆம்ப் இருக்கக்கூடாது, ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியாகவும் வேணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி கேட்டிருந்தா. அப்படி ஆல்ரெடி அவர் ஒரு ஆம்ப் ஒன்று வச்சிருக்கிற அப்படி 4440 அதை நமக்கு சென்ட் பண்ணி இதை ரீவொர்க் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்டா. அப்படி அதில் 4440 போட்டிருக்கனால சேஸும் ரொம்ப சின்னதாக இருந்தனால நம்ம அதில் ரீவொர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆம்ப் நம்ம வாங்க கிடையாது. டோட்டலாகவே இது நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் அவர் 2 சப்பு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா. அப்படி 2 சப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரோல்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக இருக்கும். பட் அந்த டிப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப்வூஃபர் வந்து போதுமானதாக இருக்கும் நம்ம செய்யக்கூடிய ஆம்பில். பட் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு சப்பு வீட்டில் இருக்குங்கன்னா அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் 2 சப்பு நான் போட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னா. அப்படி அவர் அதுக்காக தான் நாம் அதை டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா 7VC சேஸை நம்ம போட்டிருக்கோம். அப்போனா தான் அவர் கேட்ட மாதிரி நம்ம அதில் 2 சப்பு வைக்க முடியும், சரவுண்ட் வைக்க முடியும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு நம்ம எல்லாமே வைக்க முடியும். சின்ன சேஸில் ஒரு 100 வாட்ஸ்லேயோ 200 வாட்ஸ்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா உள்ளே வச்சுருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக நம்ம வச்சுருக்கிறோம். அதனால தான் நம்ம இந்த 7VC சேஸை நம்ம சூஸ் பண்ணோம். சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிடெக்கில் போட்டிருக்கிறோம். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிடெக் வந்து கிடைக்கல. ஒரு சில நேரத்தில் சேஸ் வந்து நமக்கு கிடைக்காதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஸும் சரி ஷீட்டும் சரி ஆர்டர்ஸ் வந்து டிலே ஆகுது. அதனால் வந்து கஸ்டமர்ஸ் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா பேனல் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் கொடுக்கக்கூடிய இடத்துல அவருடைய ஆர்டர்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்தோம்னா எனக்கு பேனல் ரொம்ப டிலேவாக தான் வருது. ஒரு பேனல் ஆர்டர் கொடுத்தேன் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 1 வீக் பண்ணிடுறாங்க. அது அந்த பேனல் வந்து சேர்ந்த அப்புறம் தான் நான் ஒவ்வொன்றா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சொன்ன டைம்லேருந்து கொடுக்க முடியறதில்ல. அதுக்கு வந்து யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இதுதான் இருக்கிற விஷயம். அதனால வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் வந்து சொன்ன டேட்லேருந்து பார்த்தோம்னா ஒரு 1 or 2 days வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னோ பின்னோ ஆகும். அதனால் வந்து யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. பேனல் வந்து அவர் கேட்ட டிசைன்லேயே நம்ம போட்டாச்சு. சென்டரில் வந்து பார்த்தோம்னா ஒரு சில்வர் லைன் வர மாதிரி கேட்டிருந்தா. அப்படி மேலே ஓம் நமச்சிவாயன்ற ஒரு இதுவும் கேட்டிருந்தா. அப்படி லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்பு வால்யூம் இருக்கும், ரைட் சைடில் உங்களுக்கு மாஸ்டர் கண்ட்ரோல் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே வண்டி செட்டாக இருந்தாலும் சரி வீட்டு செட்டாக இருந்தாலும் சரி ஹைஃபை சுவிட்ச் கொடுத்துருவோம். ஏன் அப்படின்னா அந்த ஹைஃபை சுவிட்ச் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி அப்படியே உங்களுக்கு மாறும். ட்ரிபிள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகும், அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து உள்ளே போகும், அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஒரு 3 மெத்தடில் நம்ம பண்ணலாம். கஸ்டமருக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி தான் நம்ம செஞ்சு கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப்க்கு வந்து சுவிட்ச் நம்ம போட்டிருக்கிறோம். யூஎஸ்பி போர்டு இதில் நம்ம எப்போயுமே யூஸ் பண்ணக்கூடிய பகாரியாக தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆம்போட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஆம்போட இன்டீரியரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாம் 2 கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஜிஆரில் கஸ்டமைஸ்டு கன்வெர்ட்டர் தான் நம்ம வாங்கியிருக்கோம். மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கும் கஸ்டமைஸ்டுக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா கமர்ஷியலாக போகக்கூடியதும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வாங்கக்கூடியதும் பார்த்தோம்னா யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கோரோடைய சைஸும் சரி யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த காப்பரும் சரி அதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணுவாங்க. இதில் நம்ம எல்லாமே வந்து பார்த்தோம்னா எம்எஸ்கேயோடைய பிராண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். சப்பு ப்ரீ வந்து பார்த்தீங்கன்னா சப்பு ப்ளஸ் சரவுண்டு வசந்தில் டியூலக்ஸ்ன்ற ஒரு வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த போர்டு ரொம்பவுமே நல்லா இருக்குது. இதில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு பிடிக்கும். வாங்கி இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க. இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா லெஃப்ட் ரைட்டுக்கு நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய 4191 தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் ஒரு சப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4231 நம்ம டிடெக்கில் யூஸ் பண்ணியிருக்கோம். டிடெக்கில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட ஆடியோ குவாலிட்டியே வந்து வேறு மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ போர்டு தான். நான் இதை வந்து மோனோ பண்ணியிருக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு கெப்பாசிட்டர் தெரியும். கெப்பாசிட்டர் வந்து ஏன் வந்து நான் வந்து உரிச்சிருக்கேன் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும் அப்படின்றனால தான், ஒரு சில்வர் இதாக இருக்கும் அப்படின்றனால தான் அதை நான் பிரிச்சிருக்கிறேன். சரவுண்டுக்கு வந்து பார்த்தோம்னா சேம் டிடெக்கில் தான் நம்ம போட்டிருக்கிறோம். 4392 போட்டிருக்கிறோம். மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும்
ஒரே மாதிரி நீங்கள் ஐசியை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒரு இதில் ஆன் சீரிஸும் ஒரு இதில் வந்து பார்த்தோம்னா சைனாவும் ஒரு இதில் பார்த்தோம்னா கொரியனும் உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். டிடெக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாய்ஸோட கிளாரிட்டி வந்து நல்லாவே இருக்கும். சரிங்களா? இந்த பக்கம் சப்வூஃபர் 2க்காக பார்த்தோம்னா எம்எஸ்கேல வந்து 4 ஃபெட் நம்ம மோனோ யூஸ் பண்ணியிருக்கிறோம். அவர் வந்து ஒரு 10 இன்ச்சு ஒரு 12 இன்ச்சு யூஸ் பண்ணுற மாதிரி சொன்னால் அப்படி, அதனால தான் நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். இதுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஃபேன் ஒன்று நம்ம வச்சுருக்கிறோம். ஹீட்டு எப்போவுமே ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வச்சுருக்கிறோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கன்வெர்ட்டர் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 12 to 26ம் 12 to 32ம் நம்ம கன்வெர்ட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதோடைய அவுட்புட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் ஹெவியான வேக்கோ ஒயர் நம்ம போட்டிருப்போம். நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. உங்களுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஹெவியான வேக்கோ ஒயர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரவுண்டு ப்ளஸ் சப்பு உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு ப்ளஸ் சப் வந்துடும். நம்ம அதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். இன்புட் ஒயருக்காக பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் எம்எம்மில் நல்ல ஒரு பிராண்டில் குந்தன் பிராண்டில் நம்ம வாங்கி போட்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னா இன்புட் ஒயர் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஒயர்ஸ் வந்து சூஸ் பண்ணி போட்டிருக்கிறோம். இது வந்து பார்த்தோம்னா ஏர் அவுட்லெட்டுக்காக நம்ம கொடுத்துருக்குறோம். ஏர் அவுட்லெட் அப்படின்னா இதில் இருக்கிற ஹீட் வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் வந்து டெசிபேட் ஆகிறத கொடுத்துருக்குறோம். இதில் மேக்ஸிமம் ஹீட் ஆகக்கூடியது எது அப்படின்னா சப்வூஃபர் தான். அதையும் நீங்கள் கரெக்டான ஓம்ஸில் மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஐடியலோட ஹீட் தான் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய கேஎம்எஸோடைய வாய்ஸ் கண்ட்ரோல் பீட்டி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் கேட்குறீங்க வாய்ஸ் வந்து ரொம்ப உள்ளே கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு. அப்படி ரொம்ப உள்ளே உங்களுக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டில் இருக்க டீட்டெயில் உங்களுக்கு மிஸ் ஆகிரும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு மீடியமான வாய்ஸில் நீங்கள் கேட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த ஆம்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைஃபை சுவிட்ச் எப்படி அடிச்சிருக்கோங்கன்னா ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் லைட்டாக தான் உங்களுக்கு உள்ளே போகும். ட்ரிபிள் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் நல்லாவே உங்களுக்கு தெரியும். இந்த ஆம்போடைய சின்ன சின்ன கிளிப்பிங் நான் உங்களுக்கு போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஆம்ப் ஆனது தெரியும். உங்களுக்கு ஒரு எந்த ஒரு ஹிஸ் நாய்ஸும் இருக்காது, ஹம் நாய்ஸும் இருக்காது. ஹிஸ் நாய்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தி வருது அப்படின்னா ஒன்று கெயின் ஜாஸ்தியாக இருக்கணும், இல்லைன்னு பார்த்தா ட்ரிபிள் ஜாஸ்தியாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா நம்ம செய்யக்கூடிய செட்டில் லைட்டாக வந்து அந்த ஹிஸ் வந்து வரும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த ஹை ஃபில்டர் நீங்கள் எடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹிஸ்ஸுமே உங்களுக்கு நின்றோம். இது வந்து போகும்போது தான் உங்களுக்கு அந்த ட்ரிபிள் வந்து ஃபில் ஆகும். அதையுமே நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். பட் அந்த ட்ரிபிளோடைய கிளாரிட்டி வந்து உங்களுக்கு இருக்காது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டி கலர் லைட் தான் நம்ம போட்டிருக்கிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா ஆம்ப்லையும் போடக்கூடிய கலர் தான் இது. ஆடியோட கிளிப்பிங் ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. உங்களுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டில் நம்ம எக்கோ வர மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்குறோம். நான் உங்களுக்கு லெஃப்ட் ரைட் மட்டும் தனியாக வச்சு காட்டுறேன், பாருங்கள். வச்சு காட்டுறேன், பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு சப்வூஃபர் வால்யூம் 1, 2 வச்சு காட்டுறேன், பாருங்க. இது சப்வூஃபர் 1ங்க, இது சப்வூஃபர் 2. உங்களுக்கு அந்த பேஸ் ரொம்ப தெரியும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்போடைய வீடியோ அவ்வளோதான். இதோட ஆடியோ டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி ஒரு வீடியோவாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.